இதயத்தை சுத்தப்படுத்து, உன் வாழ்க்கையும் சுத்தமாக இருக்கும். ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இருக்கு இது. எப்போவுமே வாழ்க்கையில் தூய்மையான உள்ளத்தோட இந்த உலகத்தில் பலம் வரணும். தூய்மையான உள்ளத்தோட எதையுமே செய்யணும். தூய்மையான உள்ளத்தோட எதையுமே பேசணும். தூய்மையான உள்ளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மனசில் எந்த விதமான தீய எண்ணங்களையும் வச்சுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் தூய உள்ளம் அப்படின்னு சொல்ல முடியும். தூய உள்ளம் இருந்தால் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. தூய உள்ளத்திற்கு நிகரானது இந்த உலகத்தில் வேறொன்றும் கிடையாது. தூய உள்ளத்துடன் இருந்தால் இந்த பிரபஞ்சம் உங்களை ரசிக்கும். தூய்மை உள்ளத்தோடு இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அடிமை. தூய உள்ளத்தோடு இருந்தால் அந்த இறைவனும் உங்கள் சேவகன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தூய உள்ளம்தான் உலகில் அனைத்தையும் ரசிக்க வைக்கும். தூய உள்ளம்தான் எப்பொழுதும் வாழ்க்கையில் ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதுதான் உண்மை. தூய உள்ளம் உள்ளவர்கள் எப்பொழுதும் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். தூய உள்ளம் கொண்டவர்கள் எப்பொழுதும் நேர்வழியில் பயணம் செய்வார்கள். தூய உள்ளம் கொண்டவர்கள் ஒரு சிங்கத்தை போல் ஒரு கம்பீரமாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. தூய உள்ளம் உள்ளவர்களிடம் எவரும் அருகில் நெருங்க முடியாது. தூய உள்ளம் கொண்டவர்களிடம் எப்பொழுதும் எந்த ஆபத்தும் நெருங்காது. தூய உள்ளம் கொண்டவர்களிடம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் அவர்களை நெருங்காது. எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காது என்பதுதான் உண்மை. தூய உள்ளம் படைத்தவர்களிடம் எப்பொழுதுமே இறைவன் அந்த மனிதனுக்கு சேவகனாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய இறைவன் தனித்துவமானவனாக இருக்க முடியாது. இறைவன் என்பவன் தூய உள்ளம் படைத்தவர்களை இந்த மண்ணில் படைத்து உள்ளான். ஆனால் அந்த தூய உள்ளம் படைத்தவர்களுக்கே இறைவன் ஒரு சேவகனாக இருப்பது அதிசயம்தான். தூய உள்ளம் இருந்தால் எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல, இந்த உலகில் மிகச்சிறந்த மாமனிதனாக மட்டுமல்ல, மகானாகவும் இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. நன்றி.